ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ ஹிந்து சென்னையிலிருந்து ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஸ்ரீ விஸ்வாவசு தமிழ் வருடத்தில் குரு பகவான் ஒரு ராசியில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக குரு ஒரு ராசியில் 361 நாள் இருப்பார். அதில் பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடத்தில் குரு பகவான் அதிசாரமாக ஒரு வருஷத்தில் ஒரு ராசியில் இல்லாமல் அதிசாரமான எப்போதாவது அதிசாரம்னா ஒரு வருஷத்தில் அதுக்கு முன்னாடியே அடுத்த ராசிக்கும் போயிட்டு வந்துடுறது. அந்த மாதிரியான நிகழ்வு இப்போ வர இருக்கிறது. அது எப்போ அப்படின்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வாவசு வருடத்தில் தான் குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆனார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு அதிசாரமாக போகிறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் நாள், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 பிஎம்முக்கு புண்ணியக்காரகரான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் உள்ள முதல் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு பிரவேசிக்கிறார். மீண்டும் பார்த்தீங்கன்னா அதே கடக ராசியிலே ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி, அதாவது 11/11/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 10:22 பிஎம்முக்கு வக்கரம், அதாவது பார்த்தீங்கன்னா வக்கரமாகிறார். வக்கர பயிற்சின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வக்கரம்னா என்ன, சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6, 7, 8, 9 குரு வந்தால் வக்கரம். ஜனன ஜாதகத்துலையும் சரி, கோச்சாரத்துலையும் சரி, அது மாதிரி வக்கரமாயும் அவர் கடகராசியில் தான் இருக்கிறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ விஸ்வாவசு தமிழ் வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், அதாவது 5/12/2025 மாலை 5:25 பிஎம்முக்கு குரு பகவான் கடக ராசியிலிருந்து மிதுன ராசியில் உள்ள கடைசி நட்சத்திர பாதமான புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு பிரவேசிக்கிறார். கிட்டத்தட்ட இது 48 நாள் கடக ராசியில் இருக்கிறார். அதிசாரம்னா எப்போதாவது ஒரு முறை இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடைபெறும். அப்படின்னா என்ன பலன்கள் மாறி நடக்கும். கிட்டத்தட்ட 48 நாள் வர்றதுனால என்ன அப்படின்னாக்கா, முதல்ல மேச ராசி நேயர்கள் உங்கள் ராசிக்கு இது வரைக்கும் 3ல் இருந்த குரு 4க்கு வர்றதுனால முயற்சிகள்லாம் தாமதமாயிருக்கும். 4ல் வர்றதுனால நிலம், வீடு, வாகன சேர்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த 48 நாளைக்கு மட்டும்தான். ரிஷபராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் குரு பலம் இருந்ததுனால பொருளாதாரம் மேலோங்கி இருந்திருக்கு. இப்போ 3ல் வர்றதுனால கொஞ்சம் எதற்கு எடுத்தாலும் முயற்சி எஃபர்ட் போட்டால் தான் பலன்கள் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு ஜென்ம குரு கொஞ்சம் மந்தப்போக்கை கொடுத்துருப்பாரு. 2ல் வர்றதுனால அடுத்த 48 நாளுக்கு இப்போ சொன்ன டேட்டு என்ன டேட்டு அப்படின்னா 18/10/2025 5/12/2025 வரைக்கும் 48 நாள். இப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு 2ல் குரு வருது என்ன அப்படின்னாக்கா குரு பலன், அதாவது பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்ப வாழ்வு சிறப்பாக இருக்கும். கடகராசிக்கு இது வரைக்கும் செலவாக ஆகிட்டு இருந்தது. உங்களுக்குலாம் ஜென்ம குரு வர்றதுனால செலவுலேருந்து விடுதலையாகி ஜென்ம குரு வர்றதுனால பார்வைகள் சிறப்பாக இருக்குங்கிறதுனால சுபகாரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். முயற்சிகள் கை கொடுக்கும். உடல் உபாதைகள்லாம் சரியாகும். உங்களுடைய தாய்மார்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தாய்மார்கள் உங்களுக்கு மாமியார் இருந்தால் மாமியார், புரியுதுங்களா, அந்தமாரி உறவு முறைகள்லாம் நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை இந்த கடகராசி நேயர்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் லாபத்தில் இருந்த ஒரே சப்போர்ட் குரு விரயத்துக்கு வரதுனால சுப விரயங்கள் அதிகமாக போகிறது இந்த 48 நாளைக்கு. அடுத்து கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும் 10ல் குரு தொழிலை நாசம் பண்ணிட்டாரு. 10ல் குரு வந்தால் பதவி போயிடும், வேலை போயிடும். இப்போ லாபத்தில் வர்றதுனால 11ல் குரு வர்றதுனால என்ன அப்படின்னா லாபம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் திடீர்னு பண வரவுலாம் வர மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்க போகிறது. யாருக்கு? கன்னிராசி நேயர்களுக்கு. அடுத்தது கன்னிக்கு அடுத்தது யார்? துலாம். ஏற்கனவே பாக்கிய குரு உங்களுக்கு சுபகாரியங்கள்லாம் நடத்தி வச்சார். நல்லா அதாவது 9ல் குரு வந்தால் ஓடி போனவனுக்கு 9ல் குருங்கிற மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பெல்லாம் கிடைத்து கொண்டு இருக்கும் நேரத்தில் இந்த 48 நாள் நீங்கள் கவனமாக இருக்கணும். 10ல் குரு வரதுனால வேலை, தொழில் கவனமாக இருக்கணும். வேலை போகிற மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பாக வரும். யாருக்கு? துலா ராசி நேயர்களான சித்திரை 3 நாள், சுவாதி, விசாகம் 1, 2, 3. அடுத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் 8ல் இருந்த குரு ஒரே அலைச்சலும் கஷ்டமாக கொடுத்துட்டு இருந்தார். பாக்கிய குருவாக வர்றதுனால 9க்கு உங்களுக்கு தான் அதிர்ஷ்டமான காலமாக வரப்போகிறது. அடுத்த அந்த சொன்ன 48 நாளைக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. திடீர் பொருளாதாரம், மதிப்பு, கௌரவம் எல்லாம் கிடைக்கும். தங்க நகை சிறப்பாக உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும். அடுத்து தனுசு ராசி. இது வரைக்கும் 7ல் இருந்த குரு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் திருமணம் கைகூடி நல்லா இருந்திருக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கும். 8ல் குரு வரதுனால 8ல் உச்சமாக வராரு கீழம். அதனால் கொஞ்சம் பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் 8ல் வர்றதுனால 8ஆம் பாவத்தோட காரகத்துவம் என்னன்னா அலைச்சல், டென்ஷன், அதேமாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாரு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. அடுத்தாப்புல மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு 6ல் இருந்த குரு ஊரில் ஒரே சண்டை, வம்பு, வழக்கு,
7.5 சனி இப்போ தான் போச்சு. அதுக்கிட்டயும் 6ல இருக்கிற குரு பொருளாதாரத்திலயும் கொஞ்சம் தட்டுப்பாடு குடுத்தாரு. இப்ப 7ல வந்து உச்சம் பெறதுனால பொருட்சேர்க்கை நல்லாருக்கும். வெளிநாட்டு பண வரவு வரும். மீடியால இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் 5ல இருந்த குரு ஏற்கனவே 7.5 சனி பாத சனியா இருக்கு. 5ல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்த குடுத்தாரு. உங்களோட புத்திசாலித்தனத்தால எல்லாமே பாசிட்டிவான பலன்கள வந்து குடுத்தாரு. இப்ப 6ல குரு இருக்கிறதுனால பேசும்போது கவனமா இருக்கணும். மறைமுக எதிர்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் வேலையில கண்டிப்பா நல்ல முன்னேற்றம்னா 6ஆம் இடம் வேலைக்கு போறது. அப்ப வேலையில கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்துல வந்து கடன் வந்து உங்கள தேடி வந்து குடுப்பாங்க. கடன் வந்து கிடைக்கிற மாரியான சூழ்நிலைலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு வந்து ஒரு சுபகிரகங்கிறதுனால பெரிய பாதிப்ப குடுக்காம அந்த காரகத்துவத்தையும் குடுத்து பாதிப்ப வந்து குறைச்சிருவாரு. அடுத்து மீனராசி. உங்களுக்கு தல மேல சனி ஏற்கனவே ராகு இருந்துட்டு போனாரு. இப்பதான் 4ல இருந்த குரு கொஞ்சம் மந்தியமா வந்தாரு. 5ல வர்றதுனால, அதிசாரமா வர்றதுனால, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5ல வர குரு வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்கள நீங்க எதிர்பார்க்கலாம். புத்திரர் சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். காதல்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாகை வந்து சூடலாம். அதாவது பிரேக்கப் ஆனவங்களுக்கெல்லாம் பேச்சப் ஆகக்கூடிய சூழ்நிலைலாம் வந்து உண்டாகும். இதெல்லாம் இந்த 12 ராசியினருக்கான பலன்கள். எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும்? 18/10/2025லேருந்து 5/12/2025 வரைக்கும் இந்த 12 ராசி நேயர்களுக்கு 27 நட்சத்திர 108 பாத நேயர்களுக்கு உங்களுக்கு இதுதான் நடக்க போகுது. ஜென்ரலா வந்து உலகியல் ஜோதிடம், முண்டேன் அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய உலகியல் ஜோதிடத்தில எந்த மாதிரியான பலன்கள்? குருங்கிறது ஒரு இந்து கிரகம், ஒரு கோவில் கிரகம், ஒரு பொருளாதார கிரகம். புரியுதுங்களா? அது கடக ராசினாலே வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாடு என்கிற மாரி முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கடக ராசியிலே குரு ஒருத்தர் கடக ராசியில தான் குரு வந்து உச்ச பலத்தில வருவார் கீழ வந்து. அப்ப அந்த இடத்துல புனர்பூசம் 4ல தான் இருக்க போறாரு. புனர்பூசம் அவருடைய சொந்த நட்சத்திரம். உச்சமா இருக்கிறது இல்லாம புனர்பூசம் 4 நவாம்சத்துல வந்து வர்க்கோத்தமம் ஆயிடும். அப்ப 200% பலமா இருக்க போகிறார். ராகு கேது தொடர்புல என்ன ஒண்ணு, குரு அங்கே இருந்து 9ஆம் பார்வையா சனிய வக்ர சனிய வந்து பார்ப்பார். ராகு கேது தொடர்பு வந்து எதுவுமே இல்ல. சிம்மத்துல தானே கேது இருக்கிறாரு. அதனால க இந்த தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாட்டு இடத்துக்கு குரு வர்றதுனால என்ன, தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தோட கிளர்ச்சி வந்து வரும். கோவில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். ஆசிரியர்களா இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். ஆசிரியர்களுக்கெல்லாம் பண உயர்வு வந்து மிக சிறப்பா வந்து இருக்கும். கோவில் புனரமைப்பு பணிகள் வந்து சிறப்பா இருக்கும். மேலும் புது புது கோவில்கள், இந்து கோயில்கள் வந்து உருவாகும். நெறைய இந்து கோயில்களுக்கு வந்து கும்பாபிஷேகத்த நான் சொன்ன இந்த டேட்ல வந்து எதிர்பார்க்கலாம். குருனாலே உலோகம் ஏன்னா தங்கம் தான, தங்க விலை வந்து வரலாறு காணாத அளவுக்கு வந்து ஏற்றம் வந்து ஏற்படும். இந்த மாதிரியான பலன்கள் தான் உலகியல் ஜோதிடத்துல ஏற்படும். குழந்தை குரு உச்சமாவறதுனால நீண்ட நாள் புத்திர பாக்கியத்துக்காக 10 வருஷம், 5 வருஷம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான அமைப்புல குரு வந்து ஒரு இயற்கை கிரகங்கிறதுனால இயற்கையிலே புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த குரு பகவான் கடக ராசியில பிரவேசிப்பதன் மூலமாக தர காத்திருக்கிறார். இதுல ஜென்ரலா வந்து பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 12 லக்னத்துல குரு வந்து எந்தெந்த லக்னத்துக்கு கெட்டவரு? ரிஷப லக்னத்துக்கு கெட்டவரு. மிதுன லக்னத்துக்கு ஏன்னா 8ஆம் வீட்டுக்கு அதிபதியா வந்துருவாரு. ரிஷப லக்னத்துக்கு லாபத்தையும் குடுப்பாரு. மிதுன லக்னத்துக்கு பாதக அதிபதியாகி தொழில குடுப்பாரு. கடக லக்னத்துக்கு வீட்டையும் குடுப்பாரு. கல்யாணத்துல பாதகத்தையும் பண்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா துலா லக்னம். துலா லக்னத்துக்கு வந்து கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனையும் குடுக்குறாரு. இதெல்லாம் இருந்த போதிலும், இந்த சொன்ன இந்த 4 லக்னம் சுக்கிரனோட லக்னம் சுக்கிரனோட ரிஷபமும், துலாமும், புதனோட லக்னம் மிதுனமும் கன்னி லக்னத்தா இருக்கு. இந்த குரு தசையோ, குரு புத்தியோ இந்த காலகட்டத்தில வராமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. மத்த லக்னத்தாருக்கு மேஷ லக்னம், பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம லக்னம், கடக லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், மகர கும்ப லக்னங்கள்லாம் சிறப்பான பலன இந்த குரு பகவான் கோச்சாரத்தின் மூலியமாக தர காத்திருக்கிறார். ஏன்னா, உங்களுக்கு எந்த தசா புத்தி நடந்தாலும் அந்த கிரகமானது கோச்சாரத்தில வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தா தான் பலன்கள் வந்து கிடைக்கும். இல்ல கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டுன மாரி கிடைக்காம போயிடும். இப்போ குரு உச்சமாவறதுனால உங்க லக்னத்தாருக்கு கூறிய மாரி இந்த மிதுனம், கன்னி, துலாம், ரிஷப லக்னத்தாருக்கு மட்டும் குரு தசை, குரு புத்தி ஏன்னா அவங்கலாம் குரு கெட்டவர் ஆயிடுறாருல்ல. அந்த தசா புத்தி நடந்தா தான் சிக்கல் அதிகமா குடுப்பாரு. நடக்கலன்னா ஒண்ணும் பாதிப்பு இல்லல்ல. அந்த மாரி. இவங்கலாம் நவகிரக குரு வழிபாடு செய்யலாம். குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, கோவில்களுக்கு புனரமைப்பு பணிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகள வந்து செய்து வரலாம். இப்போ கூறியது 12 ராசி நேயர்கள் பலன்கள் பார்த்தோம். உலகில் ஜோதிட பலனும் பார்த்தோம். லக்னத்தாருக்கும் பலன் பார்த்தோம். இதுதான் இந்த இந்த குரு அதிசாரத்தில நடக்கக்கூடிய பலன்கள். ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சென்னையில இருக்கிறது நேரடியாகவும் அம்பத்தூர், திருவான்மியூர், டி நகர்ல வந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நேரடியாக நடைபெறுகிறது. ஏ டூ இசட் முதல் இந்த ஜோதிட கல்வியை வந்து நீங்க பயின்று ஜோதிடர் ஆகலாம்.
பொருளாதாரமும் ஈட்டலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, உங்க ஜாதக பலனையும் நீங்க வந்து தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோனா என்ன மறுபடியும் குரு வந்து மிதுன ராசியில வந்து வக்ர பயிற்சி ஆகுறாரு. வக்ரமா ஒரு 120 நாள் கிட்டத்தட்ட இருப்பாரு. அதற்கான பலன்கள் என்ன என்பதை நம்ம நாம் இனிவரும் வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை 12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.